ஹலோ எவ்ரிஒன். இது என்னோட ஃபர்ஸ்ட் vlog வீடியோ. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எப்பவுமே காலைல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிற இன்டேக் வந்துட்டு ஹெல்த்தியானதாக இருக்கணும். நான் ஹாட் வாட்டரில் லெமன் மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச டீயை குடிப்பேன். மற்றவங்களுக்குலாம் ஹெல்த் மிக்ஸ் போட்டு வச்சுட்டேன். லித்துக்குட்டிக்கு பாலாத்தி வச்சுருக்கேன். ஊர்லேருந்து அம்மா அப்பா வந்திருந்தாங்க. சம்மர் சீசன் வந்தாலே ஜெஷு வந்துட்டு அப்பாட்ட சொல்லி பலாப்பழம் வாங்கிட்டு வர சொல்லிடுவான். இங்கே சொல்ல வாங்குற காசுக்கு ஊரில் பழமே வாங்கிட்டு வந்துடலாம். மாவு பழத்தை விட நாறு பழம் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த தடவை பழம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடே கமகமான வாசனையாக இருந்துச்சு. நாளைக்கு எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிங்கிறதுனால அம்மாவோட ஸ்பெஷல் ஸ்வீட்டான அசோகா செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. எப்பயும் ஊர்லேயே செஞ்சு கொண்டு வந்துடுவாங்க. இந்த தடவை வந்துட்டு இங்கே செஞ்சு கொடுத்தாங்க. பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அரைச்சி எடுத்தால் தான் வந்துட்டு அந்த அல்வா பதத்துக்கு சாஃப்டாக இருக்கும். 300 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருந்தோம். அதுக்கு 400 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருந்தோம். அடுப்பில் வச்சு கிண்டுறதுக்கு முன்னாடியே சுகர், ஃபுட் கலர், ஏலக்காய் தூள், பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கீழே வச்சு கிண்டிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிக்கணும். கட்டிலாம் இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிக்கணும். இப்போ ஓரளவுக்கு ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணி கிண்ட ஆரம்பிக்கணும். இதுக்கு வந்து ஒரு 400 ml மேலே நெய் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஊற்ற அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். 30 to 45 minutes கைவிடாமல் கிண்டணும். ஆஃப்டர் மேரேஜ் ஒரே தடவை அம்மா கிட்ட கேட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அதை செஞ்சு பார்த்ததில்ல. அம்மாவே எப்பயும் செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் செஞ்சது அவ்வளோ டேஸ்ட்டாக வரல அவங்க செய்கிற அளவுக்கு. இன்னும் கொஞ்சம் பெரிய கடாய் இருந்தால் அம்மாவுக்கு கிண்டுறதுக்கு வசதியாக இருந்திருக்கும். என்கிட்ட இதுதான் பெரிய சைஸ் கடாய். இதுக்கு மேலே பெரிய சைஸ் கடாய் இல்லை. அம்மா அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிண்டி கொடுத்தாங்க. அசோகா நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து நெய்யெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இந்த இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. வெளில வந்துடுச்சுன்னா நல்ல பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இதுலேருந்து வெளியில் வர நெய் எடுத்து வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு 100 ml மேலே எங்களுக்கு வெளியில் வந்துச்சு. நான் எடுத்து வச்சுட்டேன். இது வந்துட்டு முதல் நாள் சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக முந்திரி பருப்பு வறுத்து ஆட் பண்ணிக்கணும். வெட்டிங் டே அன்னைக்கு காலைல எழுந்திருக்கும் போதே நல்ல மழையோட நாள் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 10-15 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாங்கிறதுக்காக வெஜிடபிள் பிரியாணி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 1.5 கிலோ அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி காய்கறிலாம் வெட்டி வச்சுருந்தேன். ஒவ்வொரு காயிலையுமே 1/4 கிலோவுக்கு மேலே எடுத்திருந்தேன். இதை வந்துட்டு தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி தான் சேர்த்து நான் எப்போயுமே பிரியாணி செய்வேன். அதுக்காக வந்துட்டு தக்காளி எல்லாம் மட்டும் தனியாக அரைச்சாச்சு. வெங்காயம் வந்துட்டு இதுக்கு வெஜிடபிள் பிரியாணிக்கு அரைச்சி போட்டால் நல்லா இருக்காது. அதுக்காக கொஞ்சம் வெங்காயம் வந்துட்டு வெட்டிட்டும் கொஞ்சம் வெங்காயத்தை அரைச்சும் போட்டாச்சு. எப்பயுமே பிரியாணி செய்யும்போது தக்காளியோட அளவு கம்மியாக எடுத்தோம்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைனா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். நான் வந்துட்டு 1 கிலோவுக்கு 1/4 கிலோ தக்காளி எடுத்திருந்தேன். பிரியாணி மசாலாவுக்கு ஸ்பைசஸ்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுட்டேன். நான்வெஜ் பிரியாணிக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுலேயே வந்துட்டு எண்ணெய் விடும் நான்வெஜ்ஜில். வெஜிடபிள் பிரியாணிக்கு அப்படி கிடையாது. எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு அது வதங்கினதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணணும். நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணும். இஞ்சியும் பூண்டும் வந்துட்டு ஒரே அளவில் எடுத்து தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லுவேன். முன்னாடியே எல்லாமே அரைச்சி வச்சிட்டோன்னா ஈஸியாக பிரியாணி 1/2 மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அடுப்பில் சட்டியை வைக்கும்போதே அரிசியை ஊற வச்சாச்சு. இது வதங்குறதுக்கும் அது ஊறுறதுக்கும் சரியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நிறைய குவான்டிட்டியில் பிரியாணி செய்ய போகிறீங்கன்னா சில அரிசி வந்துட்டு சீக்கிரமாக ஆகும், சில அரிசி மெதுவாக வேகும். அதனால் கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு நிறைய அளவில் பிரியாணி செய்யுங்க. இப்போ அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள் வந்துட்டு நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட மிளகாத்தூள் வந்துட்டு கொஞ்சம் போட்டாலே நல்ல காரமாக இருக்கும். அதனால் நான் பார்த்து தான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். வேணும்னா அப்புறம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாயில் வச்சு பார்த்துட்டு. எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ வந்துட்டு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி வதக்கி விட்டுறலாம். இதில் தண்ணியை ஆட் பண்ணி சூடாக லேட் ஆகுங்கிறதுனால இன்னொரு பர்னரில் வந்துட்டு அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி அளந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தயிரை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் வந்துட்டு இதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் ஆட் பண்ணிடலாம். பட்டாணி வந்துட்டு தனியாக குக்கரில் வேக வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுறணும். காயெல்லாம் சின்ன சின்ன பீஸாக போட்டோம்னா நல்லா மசிச்சிடுங்கிறதுக்காக வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன். காய்கறி எல்லாம் நல்லா மசாலாவோட சேர்ற மாதிரி நல்லா கிண்டி விட்டுறணும். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அரிசி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்துட்டு காய் கூட சேர்ந்து கொதிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிடலாம். தண்ணியில் வந்துட்டு உப்பு கொஞ்சம் கூட இருந்தால் தான் வந்துட்டு சாதம் வெந்து வரும்போது அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு வந்து 1.5 லெமன் கிட்ட புழிஞ்சு விட்டுறலாம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போடணும். அரிசி போட்டு அந்த தண்ணிக்கு ஈக்குவலாக வர அளவுக்கு நான் வேக விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் மூடி தம் போட்டு வைப்பேன். இந்த இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு பார்த்து மூடி வச்சிடலாம். ஜீரக சம்பா அரிசி ஊறினதுனால சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். அது வெந்து வர ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி கூட மூடி வச்சிடலாம். நான் முன்னாடியே நெய் ஆட் பண்ணிட்டு எவ்வளோக்கு நெய்யும் எண்ணெயும் ஊற்றுறோமோ அவ்வளோக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இப்போ மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் தட்டை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். வெறும் சாதம் கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல, அதுக்காக வந்துட்டு ஸ்வீட் செய்யலான்ட்டு கேசரி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரே ஸ்வீட்டு கேசரி தான். நான் வந்துட்டு 300 ரவை எடுத்திருந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் 6 மந்த்ஸில் எனக்கு கேசரி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அப்போ எனக்கு கேசரி செய்ய தெரியாது. அம்மா கிட்ட ஃபோனில் கேட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் கேசரி செஞ்சேன். அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேசரி செஞ்சது. இப்போல்லாம் வாரம் ஒரு தடவை வீட்டில் கேசரி தான். ரவையை நல்லா நெய்யில் வறுத்துட்டு எடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளந்து ஊற்றிக்கணும். நான் 1:3ங்கிற ரேஷியோவில் தான் தண்ணியை எடுத்துப்பேன். இது வந்துட்டு ரவை நல்லா பொதன்னு வருங்கிறதுனால 1க்கு 3 எடுத்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுட் கலர், ஏலக்காய் தூள், கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்தா தான் எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் நல்லா எடுத்து கொடுக்கும். சுகர் வந்துட்டு 1க்கு 1.5 எடுத்துக்கணும். 300 கிராம்ஸுக்கு வந்துட்டு 450 கிராம் சர்க்கரை எடுத்திருந்தேன். ரவை சேர்க்கறதுக்கு முன்னாடியே நான் சுகரை ஆட் பண்ணி நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுருவேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரவையை ஆட் பண்ணணும். ரவையை ஆட் பண்ணும்போது கை விடாமல் கிண்டணும். அப்போ தான் கட்டி எதுவும் விழுகாது. நான் இதில் ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணுவேன். நல்லா தண்ணியை சுற்றி விட்டுட்டு ரவையை கொட்டினோம்னா அங்கே கட்டியாக விழுகாமல் இருக்கும். நான் வந்துட்டு ரொம்ப கெட்டியாக விட்டு அடுப்பு ஆஃப் பண்ண மாட்டேன். கொஞ்சம் குழ குழன்னு இருக்கும் போதே ஸ்டாப் பண்ணிடுவேன். ஆறுனதுக்கப்புறம் அதுவே கெட்டியாயிடும். கடைசியாக நெய் விட்டு நல்லா முந்திரியும் திராட்சையும் வறுத்து போட்டுடலாம். இப்போயே நல்லா கெட்டியாயிடுச்சு. ஆற ஆற இன்னும் நல்லா கெட்டியாயிடும். 10 நிமிஷத்தில் வந்துட்டு பிரியாணியை ஆஃப் பண்ணியாச்சு. இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்போ நல்லா புழுங்கி இருக்கும் பிரியாணியும். இப்போ பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் நெய் விட்டுடலாம். நெய் விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டு பேக் பண்ணி வச்சிடலாம். நான் வந்துட்டு ஒரு 15 பாக்ஸ் தான் வரும்னு எதிர்பார்த்தேன். ஜெஷு தான் பேக் பண்ண ஹெல்ப் பண்ணா. 20 பாக்ஸ் கிட்ட வந்துருந்துச்சு. கேசரியும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. எல்லாத்தையும் அவன் தான் பேக் பண்ணி கொடுத்தான். அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ஜெஷு தான் ஹெல்ப் பண்ணான். குன்றத்தூர் முருகன் கோயில் தான் போயிருந்தோம். ஆனியன் ரைத்தா செஞ்சுருந்தேன். அதோட வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணிவிட்டு போகிற வழியில் தண்ணி வாங்கிக்கிட்டாச்சு. யாருக்காவது சாப்பாடு கொடுக்குறோன்னா தண்ணியும் சேர்த்து தான் கொடுக்கணும். குன்றத்தூர் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு கொண்டு போன சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. செய்கிற வேலையை முழு மனசோடு செஞ்சோம்னா அதோட அவுட்புட் நல்லா வரும். உங்களோட ப்ரிஷியஸ் டைமில் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.